श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 50வது ஸ்லோகம். ரொம்ப அழகான விஷயம், அனுபவ பரிவாகமான விஷயம் பட்டருடையது. பிராட்டியுடைய வாத்சல்யம், பிராட்டியுடைய அந்த தன்மை, அந்த குணம், அதை ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். मातर्मैथिली राक्षसी त्वयि तथैर्वाध्रापराधास्त्वया रक्षन्त्या पवनात्मजात् लघुतरा रामस्य गोष्ठीकृता काकं तं च विभीषणं शरणम् इत्युक्तिक्षमौ रक्षतः सानः सान्द्रमहागसः सुखयतु क्षान्तिस्तवा कस्मिकी मातर्मैथिली राक्षसी त्वयि तथैर्वाध्रापराधास्त्वया रक्षन्त्या पवनात्मजात् लघुतरा रामस्य गोष्ठीकृता काकं तं च विभीषणं शरणम् इत्युक्तिक्षमौ रक्षतः सानः सान्द्रमहागसः सुखयतु क्षान्तिस्तवा कस्मिकी. அதாவது பிராட்டியின் பொறுமை குணத்திற்கும் பெருமாளுடைய பொறுமை குணத்திற்கும் அதுக்குள்ள அந்த ஈக்குவலா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறார். பிராட்டியின் பொறுமையும் பெருமாளது பொறுமையும் மலைக்கும் அணுவுக்கும் உள்ள வேறுபாடு என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ராவணவதம் முடிந்தது என்று உன்னிடம் கூற வந்தான் ஹனுமன். பிராட்டியே, மாதர் மைதிலியே, மாதா யாவருக்கும் தாயான மிதிலா நகரத்து அரசரின் குமாரியான பிராட்டியே, தேவரீரிடம் கூற வந்த ஹனுமன், ராவணன் வதம் முடிஞ்சது, ராமன் வெற்றி பெற்றார் என்று உன்னிடம் கூற வந்த ஹனுமன் உன்னை துன்புறுத்தி கொண்டிருந்த அரக்கிகளை பார்த்தான். சுத்தமுத்தம் முதல்லையே ஒரு தடவை பார்த்துட்டான். மரத்து மேலே உட்காண்டிருந்த போது கீழே சீத்தையை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா, எப்படி அவளை கஷ்டப்படுத்தினான். அந்த அரக்கிகளை இப்போ பார்த்தவொடனே அவனுக்கு பயங்கர கோபம் ஹனுமனுக்கு. இப்போ உடனே சொல்லுங்க பிராட்டியாரை, அவர்களை அழிக்க தேவரீருடைய நியமனத்தை நாடினார். நீங்கள் ஊன்னு சொல்ல, அப்ரூவ் பண்ணிடு, கொன்னுப்படுறேன், அவளை நசுக்கிப்படுறேன். என்றோ பாப்பம் செய்தவர்கள் அல்லர் அவர்கள், என்னைக்கோ பாபம் செய்யவில்லை, பண்ணவா இல்லாவா, அப்போ பண்ணின்றிருக்கிறவா, பண்ணிண்டே இருக்கா. அப்போ கூட அவளுக்கு தெரியாது ராவணன் செத்து போயிட்டான், இன்னும் பாவம் பண்ணிட்டு இருக்கா. சீத்தையை வற்புறுத்துறா, சீத்தையை துன்புறுத்துறா, சீத்தையை டார்ச்சர் பண்ணுறவா. அது இல்லாமல் அவர்கள் தங்கள் தவறுக்கு வருந்தவே இல்லை. ஏன்னா அது அவர்களுடைய டியூட்டி. ராவணன் சொல்லியிருக்கா, அதனால் அவள் பண்ணிட்டுருக்கா, டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா, துன்புறுத்துறா. அதற்கு வருந்தவும் இல்லை. உன்னை சரணன் கூட அடையவில்லை. ஆனாலும் திரிஜடை, விபீஷணனோட பொண்ணு திரிஜடை என்பவள் சீதையை சரணடையுங்கள் என்று அந்த ராட்சசர்களிடம் கூறினாள். சீதை ராமன் அவளை பற்றி சொல்லி ராவணன் தப்பு பண்ணுறான், அதனால் அவளை ரொம்ப துன்புறுத்தாத, அவளை அவகிட்ட மன்னிப்பு வாங்க கேட்டுக்கோ, சரணடை,
அப்படின்னு திரிஜடை அவர்களுக்கு நல்லதனமாக எடுத்து கூறுவதை சீதை கேட்டாள். அவ்வளோதான். அதை அப்படி திரிஜடை அந்த அரக்கிகளிடம் சொன்னதை அரக்கிகள் எதிர்த்து பேசாமல் கேட்டுண்டா, மறுக்கவில்லை. தே ஜஸ்ட் லிசன்ட். அப்படி மறுக்காதிருந்ததை மட்டுமே ஒரு ஒரு ப்ரிட்டெக்ஸ்டாக எடுத்துட்டு, ஒரு வியாஜமாக எடுத்துக்கொண்டு அவர்களை அனுமனின் கோபத்திலிருந்து காத்து, நீ சரணம், அது மாத்திரம் நீ சொல்ல பண்ணல, சரணம் என்று கூறி வந்த உக்தியாட்சமோ அந்த காக்காசுரன் காக்கத்தினை சரணம்னு சொல்லிட்டு காக்கன் கீழே விழுந்தது. விபீஷணன் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அந்த காகத்தினையும் அந்த விபீஷணனையும் காத்த பெருமாளை விட நீதானே உயர்ந்தவள். விபீஷணன் சர்வலோக சரண்யாய தியக்த்வா புத்திராம்ச்ச என்ற சரணடைந்தான். காகமோ 3 லோகான் பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகா. 3 லோகான் பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகா என்று தன் எதிரே கதியின்றி வந்து விழுந்தது. அதை சரணாகதியாக கொண்டு பெருமாள் காப்பாற்றினார். ஆனால் நீ எப்படி? அப்படி கிடையாது. அதுவும் பிராட்டியின் பொறுமை குணத்துக்கு உன்னுடைய பெருமாளுடைய பொறுமை குணத்துக்கு பார்த்தா மலைக்கும் அணுவுக்கும் உள்ள வேறுபாடு. அத்தகைய பொறுமை குணம் அடியேன் மீதும் செலுத்தப்படட்டும் என்று கேட்கிறார், பிரார்த்திக்கிறார் சுவாமி. தாயே, தீர கழிய அபராதம் செய்தவனான காக்காசுரனை காத்தருளினது பெருமாளுடைய கோஷ்டி. எந்தவிதமான காரணமும் இல்லாமல் ரட்சித்த தேவரீரால் மிகவும் லகுவாக செய்யப்பட்டது தேவரீர் கோஷ்டி. ஆசூர பிரகிருதியான ஜெயந்தன், இந்திரனுடைய மகன், காக்கையின் வடிவத்தை கொண்டு உனக்கு பெருந்துன்பத்தை விளைவித்தான். பெருமாள் அவனை கொல்ல பிரம்மாஸ்திரத்தை விட்டவுடன் 3 லோகான் பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகா என்றபடி 3 லோகமும் திரிந்து எத்திசையும் முழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் கடைசியில் பெருமாளை சரணம் புகுந்த போது அவனை காப்பாற்றினார். துவாம் துதிக்குல பாம்சனம் என்ற அண்ணனான ராவணன் விபீஷணனை நாட்டை விட்டு துரத்தியதால் சரணம் புகுந்த அவனுக்கு அடைக்கலம் தந்து சரணாகத ரக்ஷணம் பண்ணினார். தியக்த்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதகா என்று சரணாகத ரக்ஷணம் பண்ணினார். பிராட்டியோ தன்னை பலவாறு ராட்சசிகள் துன்புறுத்தி கொண்டிருந்த போது திரிஜடை தான் கண்ட கனவை விவரித்தாள். ராவணன் போன்ற அசுரர்கள் அழியப் போவதையும் ஸ்ரீராமர் வெற்றி பெற இருப்பதையும் அந்த ராட்சசிகளுக்கு சொன்னார். அதனை கேட்ட ராட்சசிகள் ஸ்ரீ சீதையை சரணடையவில்லை. வலுவிலே சென்று இந்த திரிஜடை சொல்வது பலிக்குமானால் உங்களுக்கு கேடு ஏதும் வராமல் பாதுகாப்பேன் என்று அடைக்கலமளித்தாள் சீதை. இந்த திரிஜடை சொன்னது பலிச்சதுன்னா உங்களுக்கு கேடு வராமல் உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்க நான் பாதுகாக்கிறேன், உங்கள் உயிருக்கு கேரண்டி. ஈவந்தோ அவங்க சரண் அடையவில்லை. மேலும் ராவணன் மாண்ட பிறகு ஸ்ரீராமனுடைய வெற்றி செய்தியை அனுமான் சொன்னபோது அபராதம் செய்த அரக்கிகள் அஞ்சி நின்றார்கள். ஏன்னா அவ்வளவு கோபம் அனுமாருக்கு. அப்போ சொல்கிறார், ந கஷ்டித் ந அபராத்தியத்தை. நாட்டிலே குற்றம் செய்யாமல் இருப்பவர் யார்? எஜமானன் சொல்லியதை வேலைக்காரன் செய்வது குற்றமா? எங்கே சொல்லப்பட்டது? ராவணன் எஜமானன், இவர்கள் வேலைக்காரர்கள். அவன் சொன்னதை இவன் செய்தார்கள். அவர்களுக்காக அனுமனிடம் வாதாடி அடைக்கலம் ஈந்து காத்தாள் அவர்களை. எனவே ஸ்ரீராமனின் சரணாகத ரட்சணத்திற்கும் ஸ்ரீ சீதையின் ரட்சணத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. இப்படி அபராதிகளை தேடி தேடி திரிகிற அந்த பொறுமை குணத்தை, அந்த ராட்சசிகளை காட்டிலும் மிஞ்சிய மகா அபராதத்தை உடைய அடியேன் போல்வார்களிடத்திலும் காண்பித்து அருளுவீராக. பட்டர் சொல்கிறார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. அவர்களை விட நான் இன்னும் அதிகமான மகா அபராதத்தை உடையவன் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. மாதா, யாவருக்கும் தாயான மைதிலி, மிதிலா நகரத் அரசின் குமாரியான பிராட்டியே, துவயி தேவரீரிடம் ததா ஏவ அப்போதே ஆர்திர அபராதாக குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிற, அதுவும் அந்த குற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காமா,
அப்படிப்பட்ட ராட்சசிகி அசோகவனத்து அரக்கிகளை பவன ஆத்மஜாத் வாயுபுத்திரரான அனுமனிடமிருந்து ரக்ஷந்தியா உயிர் போகாமல் பாதுகாத்த துவயா தேவரீரால் சரணம் இதி அடைக்கலம் என்று உக்திக்ஷமம் சொல்ல தகுதி வாய்ந்த காகாசுரனையும் தம் தர்மாத்மா என்று பிரசித்தனான விபீஷணம் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானையும் ரக்ஷதகா பாதுகாத்த ராமஸ்ய ஸ்ரீ ராமபிரானுடைய கோஷ்டி குழுவானது திருவோலக்கமானது. அந்த கோஷ்டி லகுதரா சற்றே லேசானது போலாய்விட்டது. உம்முடைய ரட்சணத்தை பார்க்க அவர்களுடைய லட்சணம் ரொம்ப லேசாகிவிட்டது. உம்முதான் வெயிட், உம்முடைய ரட்சணம்தான். அத்தகைய ஆகஸ்மிகி காரணத்தை எதிர்பாராமல் செயல்படும் தேவரீருடைய தவக்ஷாந்தி பொறுமை என்ற பண்பு சாந்திர பசுமையான பிழை செய்த கைகூட உளராமல் இருக்கிற பசுமையான பெரிய பெரிய அபராதங்களை உடைய மகாகசகா, அதுவும் எவ்வளவு அபராதம், அதுவும் அந்த பண்ண பாவத்தோட ஈரங்கூட வளரல கையில், பசுமையான சாந்திர நக அப்படி பண்ண அபராதங்களை உடைய நக எங்களை அடியேனை பட்டர் சொல்லலை, எனக்கு சுகையத்து நன்மை அடைய செய்யட்டும். இப்படி ரொம்ப அழகாக தெரிவிப்பதை அந்த சிம்ஷபா மரத்தில் மறைந்திருந்து கேட்டவர் பிராட்டியை மிரட்டி வந்ததையும், ராவணனால் அங்கு அமர்த்தப்பட்ட அரக்கிகள் பிராட்டியை கொடுமையாக கூறி வந்ததையும் கேட்டிருந்தவர். அவர் முதல்ல கேட்டிருக்கார். ராவண சம்ஹாரமாகி லங்கா யுத்தம் முடிந்த விஷயத்தை அசோகவனத்தில் இருக்கும் பிராட்டியிடம் தெரிவிக்க ஸ்ரீ விபீஷணாழ்வான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் முதலானோரை ராமபிரான் அனுப்பினான். ராவணன் சம்ஹாரமாகிவிட்டதால் இந்த அரக்கிகளை அடக்க பிராட்டியிடம் நியமனம் வேண்டினார். சொல்லுங்க, போட்டு தள்ளி விட்டுறேன், நசிக்கிறேன். பிராட்டி அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்போது லங்கைக்கு அரசன் ராவணன், அவன் சொற்படி நடந்தார்கள். அரசான் ஆணையை மீறலாமா? இப்போது பார், நடுங்குகிறார்கள். ஆகவே இவர்களை நீ ஒன்றும் செய்யக்கூடாது என்று பிராட்டி தடுத்து அந்த அரக்கிகளை ஆட்கொண்டாள் என்பது கதை. பிராட்டியிடம் அபசாரப்பட்டு காக்காசுரன் தப்பித்து போக எண்ணி உலகையும் சுற்றி எல்லோரும் கதவடைக்கவே புகழொன்றில்லாமல் எம்பெருமான் திருவடியில் வந்து விழுந்தான். ஸ்ரீராமன் அவனை காத்ததும் எல்லோரும் அறிவர். அதே போல விபீஷணாழ்வானும் ராவணனுக்கு வேண்டிய மட்டிலும் பிராட்டியை ஸ்ரீராமபிரானிடம் ஒப்படைக்க கூறியும் அந்த ராவணனுக்கு எவ்வளோ வேண்டினான், கெஞ்சினான். சீத்தையை ராமனிடம் ஒப்படைன்னு கேட்கல. வீடு வாயில் மனைவி மக்கள் பதவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எம்பெருமான் பக்கம் நியாயம் இருப்பதால் அவர் எப்படியும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் வந்து சரணாகதி செய்ததும் அறிந்த விஷயம். பிராட்டி எம்பெருமான் ஆகிய இருவரிடமும் செய்த சரணாகதிகளின் நிலையை விளக்குகிறார் சுவாமி. நீ ராமகோஷ்டிக்கு போறியா இல்லை பிராட்டி கோஷ்டிக்கா என்று கேட்டால், அடியேன் பிராட்டி கோஷ்டிக்குத்தான் போவேன், ஏன்னா எங்களை பாதுகாப்பாயாக என்று கேட்கக்கூட இல்லாவா? அந்த அரக்கியர்கள் பாபம், அந்த அபராதம் பண்ணிட்டே இருக்கா, அப்போ கூட பண்ணிட்டு இருந்தா. அப்படியும் பிராட்டி பாதுகாத்தாள். ஸ்ரீராமபிரானோ ஊரெல்லாம் காகத்தை சுற்ற வைத்து கடைசியில் காலில் விழுந்த பிறகு வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அவன் கூறிய பிறகே ரட்சித்தான். அதே போல முன்பே எந்த ஏற்பாடும் இல்லாமல் நம்பி வந்த விபீஷண ஆழ்வானை வானிலேயே வெகு நேரம் காக்க வைத்தார். கீழே அசம்பிளி சுக்ரீவனை கேட்குறார், ஹனுமானை கேட்குறார், எல்லாரையும் கேட்குறார். குரங்குகள்லாம் விபீஷணன்களை கல்லாலும் தடிகளாலும் அடித்ததையெல்லாம் பார்த்திருந்து விட்டார். பிறகு மகாநாடு கூட்டி ஒவ்வொருவராக இவனை சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்று கேட்டுவிட்டு கடைசியில் உள்ளே விட்டார். பிராட்டி கோஷ்டி சரணம் புகுவோருக்கு வலுவானது, ஸ்ரீராமகோஷ்டி வலுவற்றது என்பதால் இந்த முடிவு என்று ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமாக அருளி செய்கிறார். ஒரு சாமர்த்தியமாக ஸ்மார்ட்டாக ஸ்ரீ விபீஷணாழ்வான் ஸ்பஷ்டமாக தன்னை சரணாகதன் என்று காட்டிக்கொள்கிறார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்
என்றதையும், தெக்வா புத்திராஞ்ச தாராஞ்ச ராகவம் சரணம் கதகா என்றதையும் மற்றும் அந்த பிரகரணத்தில் உள்ள வாக்கியங்களை எல்லாம் பார்த்தா அது தெரிய வரும். பஞ்ச அங்கங்களுடன் அவர் சரணாகதி பண்ணார். காக்காசுர சரணாகதி சந்தர்ப்பத்தில் இப்படி ஸ்பஷ்டமான வச்சனமெல்லாம் இல்லை. அப்படி இருக்க சரணம் இத்யுக்தி க்ஷமவ் என்றது எப்படி பொருந்தும்னு கேட்கக்கூடாது. பெரியாழ்வார் சொன்னார், வித்தகனே ராமா ஓ நின் அபயம் என்று அழைப்ப என்று அருளியதை கொண்டு இதை அப்படி கண்டுக்கலாம். சரணாகதி பண்ணான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ரீ ராமபிரான் சேது பந்தனம் செய்யும்போது அணில் என்ற சிறு ஜந்து கூட சேது கட்ட தாமும் கடலில் மூழ்கி மணலில் புரண்டு மீண்டும் கடலில் மூழ்கி இப்படி பலமுறை செய்தது. அந்த அணிலின் உடலில் சிறு மணல்கள் சேது பந்தனத்தில் கலந்ததுன்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளுகிறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன்னு 27 பாசுரத்தில் திருமாலையில் தெரிவிக்கிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லாத செய்தி. இருந்தாலும் வேறொரு புராணம் சம்ஹிதைகளில் அது இருப்பதால் அதை எப்படி ஒப்புக்கொண்டோமோ அதே போல் இங்கு பெரியாழ்வார் சொன்னது, வித்தகனே ராமா ஓ நின் அபயம் என்று அழைப்பேன்னு காக்காசுரன் அப்படி கேட்டுது என்று ஆழ்வார் தெரிவித்ததை ஒப்புக்கொண்டு காக்காசுரனும் சரணாகதி பண்ணி கேட்டுது அப்படின்னு வச்சுக்கலாம். ரகுவர யதபூஸ்துவம் தாதிருஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயாளுர் யச்சதைத்யஸ்ய கிருஷ்ணா பர்யாயேண மமாங்கேது பிரசுப்தா பரதாக்ரஜா என்று எம்பெருமான் கண் அயர ரத்தம் பட்டு பிரதிபவம் அபராத்தும் துர்முக்தா சாயுஜ்யதோ பூஹு வத கிம் அபதமாகஸ்தஸ்ய தே அஸ்தி க்ஷமாயாக என்ற ஆள வந்தால் ஸ்தோத்திர ரத்னத்தை முடிக்கும்போது அருளியபடியே ஸ்ரீ பராசர பட்டரும் ரங்கராஜஸ்தவத்தில் உத்தர சதகத்தில் 97வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸோ இங்கு காக்கை உருவில் வந்தது யார்? ஜெயந்தன் என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லலை, இந்திரன் மகன் பத்ம புராணத்தில் இருப்பதை கூறுகிறார்கள். மேலும் இந்த காக்கம் காமுகனாக வந்ததாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லை. ஆகவே இந்திரன் பிள்ளை என பெயர் பெற்ற வாலியை போன்று இதுவும் ஏதோ ஒரு வகையில் இந்திரனோடு தொடர்பு கொண்ட காகம் என்று வைத்து கொள்ளலாம். ஸோ எப்படி இருந்தாலும் திரிஜடை தான் கண்ட கனாவை கூறி அரக்கிகளை அடக்கி பிராட்டியிடம் தங்களை காக்க யாசிக்கும்படி கூறினாள். அவர்கள் செய்ததையும் பிராட்டி அனுகிரகித்ததையும் பரிகர விபாகாதிகாரத்தில் வேதாந்த தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் அருளுகிறார். ஸோ அவர் தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன், இப்படி உபதேசிக்க ராட்சசிகள் விலக்காத மட்டே பற்றாசாக பிராட்டி தன் வாத்சல்யாதிசயத்தாலே பவேயம் சரணம் ஹிவக சுந்தரகாண்டம் 58லேருந்து 90 ஸ்லோகம் வரைக்கும் தெரிவிக்கிறாள் என்று அருளி செய்தான். பவேயம் சரணம் ஹிவக. இப்பாசுரம் சகிருதயமாய் பல பரியந்தமானபடியை அப்போ சுவாமி தெரிவிக்கிறார். பராசர பட்டர் தெரிவித்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்தை, மாதர் மைதிலி ராட்சசீன் துவயிததைர் வாத்ராபராதாத் ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா என்று அபியுக்தர் வெளியிட்டார்கள் என்று வேதாந்த தேசிகன் அங்கே தெரிவிக்கிறார். ஸோ இந்த இடத்துல ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுடன் வந்த 4 ராட்சசர்களும் தனித்து எம்பெருமானிடம் சரணாகதி செய்யவில்லை. மாம் மதியம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம்னு ஞாசதசகத்தில் தெரிவித்தபடி அவர்களும் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானின் சரணாகதியில் அடங்கினவர்கள். என்ன சேத்தனா என் கூட வந்த சேத்தனர்களுக்காகவும் சரணாகதி பண்ணுறது. இது அபயப்பிரதான சாரத்திலும் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலும் விரிவாக வேதாந்த தேசிகனால் காட்டப்பட்டுள்ளது. ஆச்சாரிய சார்வபவன் அதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஸோ இப்படி ரொம்ப அழகாக தாயாருடைய கோஷ்டியை பற்றி இந்த இடத்துல இங்கு காக்கம் காக்கஹா என்றவாறே விழுந்ததை கா என்பது பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். அதனால் பிராட்டியோ இல்லை கஹா ஆண்பாலானதால் பெருமாளோ காப்பாற்றட்டும் என்று கூறி அது விழுந்ததாக அபிநவ தேசிக ஸ்ரீ உத்தமூர் சுவாமி விளக்கியுள்ளதை நாம் இங்கு ரசிக்க வேண்டும். எனவே பிராட்டியிடமும் சரணாகதி செய்யலாம். அது கோஷ்டி, அந்த கோஷ்டி இன்னும் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு இங்கே தெரிவிப்பது ஒரு ரசோக்தியாகத்தான் அனுபவிக்க வேண்டும். அதனால்
இது நகினிந்தா நியாயம்னு பிராட்டி கோஷ்டி ராமகோஷ்டி என்று பட்டர் இந்த ஸ்லோகத்தில் பிரித்து கூறியது பிராட்டியின் பெருமையை விளக்க வந்ததே மட்டுமல்லாமல் ராவணின் கோஷ்டியை குறைத்து மதிப்பிட்டதாக அர்த்தமாகாது. இது நகினிந்தா நியாயம் என்பர். ஒன்றின் உயர்த்தியை கூற மற்றொன்றை சாதாரணமாக ஆக்கி கூறுதல் கவி நயம். இங்கு பட்டர் சமத்காரமாக அருளினார் என்றே அதை கொள்ள வேண்டும். ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் ஸ்பஷ்டமாக தன்னை சரணாகதன் என்று காட்டிக்கொள்கிறார். அதனால் இதை அந்த விதமாக நாம் அனுபவித்து பிராட்டியின் வைபவத்தை ரசிக்கணும். அந்த பிராட்டி எப்படி ராட்சசிகளை மன்னித்து அதை ஸ்வீகரித்து கொண்டாரோ ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் நம் போன்ற அபராதிகளையும் அதைவிட அதிகமாக நம்ம அபராதம் பண்ணுறோம், அபச்சாரம் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மையும் ரட்சிக்கட்டும் என்கிறார் பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.